மியூச்சுவல் ஃபண்டில் வந்து சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் இங்கே மேலே கீழே போகிறதுனால எல்லாரும் ஐயோ மேலே போகுது கீழே போகுதுங்கிறாங்க. இங்கே 30-40% தான் த மோஸ்ட் ரிஸ்கியஸ்ட் அசட்னா இன்னைக்கு சில்வர். நெக்ஸ்ட் டு அதாவது இதுக்கு அடுத்து கிரிப்டோ கரன்சி வந்து 24/7 எல்லா நாளுமே ஓடிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 9 o'clock ஆரம்பிச்சதுன்னா இப்போ வந்து 11:55 வரைக்கும் எம்சிஎக்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃப்ளக்சுவேஷன். ஸோ கோல்டு சில்வரில் வந்து இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப 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 ரிஸ்க்கு. அந்த ரிஸ்க்கு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? இப்போ நான் சொன்னோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நீங்கள் எப்போதுமே கோல்டு சில்வருக்கு எகெயின்ஸ்ட். எதுக்காக கோல்டு சில்வருக்கு எகெயின்ஸ்ட் அப்படின்னதுன்னா இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து 30% பேர் எத்தனை பேர் தாக்கு பிடிப்பாங்க? நாங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் டீல் பண்ணும்போதே கொஞ்சம் மார்க்கெட் கீழே வந்தாலே என்ன சார் கீழே இறங்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஹியூஜ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்த்தோன்னா காமன் மேன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போதைக்கு வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக இப்போதைக்கு பார்க்குறது வந்து நாட் அ குட் இது. அண்ட் எஸ்பெஷலி இப்போ பயங்கரமாக வாலட்டைலாக இருக்கிறது. கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணலாம். அண்டு இப்போ இந்த மாதிரி 30% விழுந்த போது தான் சில்வரும் கோல்டெல்லாம் விழுன்னே மக்களுக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கு. அதர்வைஸ் ஒன் சைடாகவே தான் போயிட்டு இருந்தது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும்.